ஹாய் ஆர்ஜே ஃபேமிலிஸ். இப்போ வட்டவடால இருந்து நம்ம ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ கோயிங் ஸ்ட்ரைட் டு மூணார் தான். மூணார்ல போகும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெதர் என்ன கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வியூஸ் நான் எடுத்துருக்கோம், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. எப்படி சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு கிளிப்பிங்ல வரும் வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. மழை பெஞ்சிட்டு நம்ம நேரா ரெசார்ட் தான் போறோம். ரெசார்ட் போய் சுத்தி பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு ரெசார்ட் தான் போறோம். ரெசார்ட் போயிட்டு ரெசார்ட் நல்ல ரெசார்ட் தான் புக் பண்ணிருக்கேன். பாப்போம் எப்படி இருக்கு. போட்டோல பார்க்க சூப்பரா இருந்துச்சு. நேர்ல பாப்போம். ஒன் டே ஸ்டே தான். ஒன் டே ஸ்டே இன் மூணார். இதுதான் ஃபுல் vlogல வர போகுது. அதுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம் அப்படினா காந்தலூர் போறோம். ஆமா, இது வந்து ஒன் டே சாரி 1 வீக் ட்ரிப். இது வீக் ட்ரிப்பா மாறிடுச்சு. ஆமா இது. அதனால இப்ப நேரா நம்ம மூணார் முடிச்சிட்டு நம்ம ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து காந்தலூர் ட்ரிப் போறோம். சோ அது தனி vlogல உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிளைமேட் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்ட்டு. நாங்கள் ரிட்டன் வரப்போ சரியான மழை. ஆல்மோஸ்ட் நம்ம மூணார் ரீச் ஆகிட்டோம். ஸோ மூணார் ரீச் ஆகிட்டு நம்ம ரெசார்ட்டையும் ரீச் பண்ணிட்டோம். சர்ப்ரைஸ்ன்ற ஒரு ரெசார்ட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணோம். இந்த வீடியோ ஒரு ப்ரொமோஷன் பர்பஸ் கிடையாது. நாங்கள் மூணார் ஒன் டே ட்ரிப் வந்ததில் வந்து எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். ஸோ நாங்கள் ஆன்லைன் மூலமா புக் பண்ணி தான் இங்கே வந்தோம். ஸோ பர் ரூம் எப்படியுமே இங்கே ஒரு 6000 ரேஞ்சுக்கு வந்து. ஸோ 1 நைட் ஸ்டே தான் இங்கே. ஸோ அந்த ஒரு வெதர் கண்டிஷன் இந்த ரூம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். உண்மையிலே இந்த ரெசார்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப காம் அண்ட் சைலண்ட்டாக இருந்துச்சு. எப்படி நம்மளோட ரெசிடென்ஸ் ஏரியா நம்ம வீட்டிலலாம் எப்படி ஸ்டே பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு லுக்கும் கொடுத்துச்சு, அந்த ஒரு ஃபீலும் கொடுத்துச்சு. ப்ளஸ் அங்கேருந்து ஒரு வியூ எங்களுக்கு நல்லா ஹில்லோட வியூ இருந்துச்சு. ஸோ அது ஒரு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ளே போய் நம்ம வந்து செக்இன் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போவோம். ரெசார்ட்னா அவங்களுக்கு ஒரு ரூம் செட்டப்பில் தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே வந்து பார்த்தா ஒரு வீடு செட்டப்லேயே இருக்குது. ஸோ நான் ஒரு பெட்ரூமில் ஒரு பெட்டு, டிவி, ஸோ அந்த ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹால் பேசிஸ் கொடுத்துருக்காங்க. சோஃபா செட் போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப வியூ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனப்போ வந்து கொஞ்சம் மழை இருந்ததுனால கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு மிஸ்டாக கொஞ்சம் க்ளவுடி அண்டு சில்லுன்னாவே இருந்தது. அதனால் வியூ செம்ம வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள் அந்த மலை. அந்த மலையிலேருந்து தாங்க சுற்றி சுற்றி இப்போ நம்ம இந்த ரெசார்ட்டுக்கே நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ உள்ள இன்டீரியர் ஒர்க்குமே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் இப்படி தான் இருந்துச்சு உள்ள. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிடணும். நாங்கள் சாப்பிடவே இல்லை, ஈவினிங் ஆகிடுச்சு. இனிமே தான் போய் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிடணும். வாங்கிருக்கீங்களா? புதுசா வாங்கிருக்கீங்களா? தவிர மூணார்ல வாங்கிருக்கீங்க. தஞ்சாவூர்லயே நம்ம இன்னும் வீடு வாங்க முடியல. வந்துட்டான். சீரியஸ்லி அந்த வீடோட ஐ மீன் ஸ்டேயோட அவுட் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. நைஸ். ஸோ வந்து ட்ரிப்பு வந்து ஆஃப்டர்நூன் நம்ம லஞ்ச் எதுவும் சாப்பிடல. மேகி சாப்பிட்டதோட அவ்வளோதான். இப்போ தான் வந்து நம்ம டின்னருக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜோ குட்டி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டார் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணது எல்லாமே கொஞ்சம் எப்படின்னா பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு இங்கே. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு வந்து செம்ம டைட். ஸோ அதோடு நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டோம். ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு மூணாரோட ஒன் டே ட்ரிப்பில் வந்து மார்னிங் ஆயிடுச்சு. செகண்ட் டேவா? நேற்று ரிசியாக வந்தோம். இன்னைக்கு நம்மளுக்கு செக் அவுட் இல்லை.
ஸோ அதனால் இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நைட்டு. ஒரு வீடு வாங்கணும். ஆமாம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு ரெசிடென்சி ஏரியா மாதிரி தான் இருக்குது, பட் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் ஃபூலில் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பேக் பண்ணி திருப்பி காந்தலூர் போகிறோம். காலையில் நல்ல வெயில் சுல்லுன்னு அடிக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி ஆனால் ஈவினிங் வந்து நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு, குளிரில். ஆனால் மிஸ்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேயும் ப்ளே ஏரியா எல்லாமே இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு போய் சாப்பிடலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஸோ எல்லாமே பஃபே சிஸ்டமில் எங்களுக்கு செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ப்ரெட்டு, நம்ம தோசை, இட்லி எது வேணும்னாலும் நம்ம கேட்டுட்டோம்னா அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் எடுத்துக்கிட்டோம் மார்னிங். யோகா என்ன சாப்பிட்ற? 2 கேக்கு, பட்டர், ஜாம். போதுமா? அம்மா ஒரு 2 அதனால முடிச்சா? டேஸ்ட் பண்ணி பார்க்கறது. கொஞ்சமா எடு ஜாமு. டைனிங் ஏரியா பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு ஸ்விம்மிங் ஃபூலுமே இருக்குது. ஸோ ஜோ குட்டி கொஞ்ச நேரம் விளாட்றனாரு. நாங்களும் அப்படியே இயற்கையை கொஞ்சம் ரசிச்சுட்டு இந்த கொஞ்சம் சில்லுன்னு இருந்துச்சு காலையில். அதெல்லாம் நாங்களும் ரொம்ப தண்ணியிலலாம் இறங்கலை. இவங்க மட்டும் கொஞ்சம் விளையாண்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், நம்ம 3 ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஒன் டே ட்ரிப் முடிஞ்சிட்டு ரெசார்ட் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ஸ்டே காமாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப எதுவும் சுற்றி பார்க்க முடியல, டைம் இல்லை. 2 இருந்துச்சுல, நம்ம பார்த்துருவோம், டைம் இருந்துச்சு. ஆமாம், அது வேணால் பார்த்துட வேண்டியதான். ஏன்னா ரொம்ப ஒன் டேல ஒன்றும் பண்ண முடியல. அங்கே வந்து ட்ராவல் ஆகி வந்து டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெஸ்ட் எடுக்க தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு இல்லையா, மற்றதுக்கு எதுவும் டைம் இல்லை. ஸோ அதனால இந்த ட்ரிப் முடியுது. ஸோ இந்த vlog நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா காந்தலூர் போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.